இப்போ நாம் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்ட அப்புறம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு இன்பிட்வீன் டைமில் ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். நான் பேன் வச்சுட்டு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கிட்டேன். அதில் ஜிஞ்சர் கார்லிக் 1 டீஸ்பூன் போடுறேன். கூடவே 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கப்படும். இப்போ இது வதங்கிடுச்சு. நான் சால்ட் போட்டுறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு. நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இது கூடவே காரத்துக்கு காரப்பொடி கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து இதில் வதக்க போகிறேன். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நல்லா உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு 2 போட்டிருந்தேன். அது நல்லா மேஷ் பண்ணி போட்டு அதை வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சது ஸ்மால் பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். டேக்கோ ஸ்கூலில் ஸ்டஃப் பண்ண நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது நம்ம டேக்கோ செய்யறதுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கூட சோள மாவு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆஃப் குக் தான் இருக்கும். அப்புறம் தான் டேக்கோ செய்யும் போது ஃபுல் குக் ஆகும். அதனால் நீங்கள் எப்படி எந்த மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டாச்சு. இது குட்டி குட்டி டார்டிலாஸ் செஞ்சிடலாம். இப்போ இந்த மாவை மேல் மாவோடு போட்டு தேய்ச்சி எடுக்க போகிறேன். அழகாக வட்டமாக தேய்ச்சிக்கோங்க. இதே போல் எல்லா உருண்டைகளையும் செஞ்சுக்கலாம். இப்போ குட்டி குட்டி டார்டிலாஸ் போட்டு எடுத்தாச்சு. இதை பேனில் ஒரு வாட்டி எடுத்துடலாம்.
இதை வந்து நான் பேன் இப்போ சூடு பண்ணியிருக்கேன். சூடாயிட்ட அப்புறம் இதை வந்து டார்ட்டிலாஸை போட்டு லைட்டாக ஒரு ஆஃப் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த டார்ட்டிலாஸை வந்து ஒன்றொன்னா போட்டு ஒரு ஆஃப் குக் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா டார்ட்டிலாஸையும் ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா எழும்பி வருது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஆஃப் குக் ஆயிடுச்சு. இது லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் போதும். ஏன்னா ஃபுல் குக் பண்ணால் ரஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டார்ட்டிலாஸ் டேக்கோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு முடியாது. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த டார்ட்டிலாஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதில்ல கொஞ்சமாக வந்து நான் சால்சா தடவிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் பிளெயின் கெச்சப் கூட தடவிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும் அப்படின்றாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் அப்படின்னா இது மாதிரி வந்து சால்சா பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கர்டில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, கெட்டி தயிரில் வந்து சால்ட்டு, கொஞ்சம் லெமன் போட்டு அதையும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து நார்மல் சீஸ் க்யூப்ஸாக கிடைக்கும் இல்லையா, அது வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்து நான் ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ், டேக்கோஸுன்றதுனால ஒரு சைடு போட்டு வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம டேக்கோஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் பண்ணதை பாண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து ரீஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். டேக்கோஸ் வந்து இது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதை ரீஃப்ரை பண்ணி கொண்டு வரலாம். இதை பேனில் போட்டு திரும்பியும் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வர போகிறேன். நான் வந்து இப்போ பேன் வச்சு சூடு பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து ரெடி பண்ண டேக்கோஸை வந்து போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 சைடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த கலருக்கு வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா டேக்கோஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேக்கோஸ் ரெடி பண்ணிட்டோம். இது மேலே வந்து நீங்கள் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அழகாக வந்து கொத்தமல்லி இலை போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. மெக்சிகன் டேக்கோஸ் ரெடி. இதை வந்து அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து டொமேட்டோ ஆனியன் போட்ட சால்சா வந்து மெக்சிகன் டிஷ்ஷில் வந்து இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, காரப்பொடி, உப்பு, கொத்தமல்லி இதை வந்து சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டா சால்சா ரெடி. நான் அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் டேங்கினஸ் தேவைப்படுறதுன்னா நீங்கள் வந்து லெமன் வந்து லாஸ்ட்டில் இதில் செய்யும்போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நான் சேர்க்கலை. சூப்பரான சுவையான டேக்கோஸ் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.